Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளாட்டுக்கு உண்டான கேபினெட்ஸ்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஒரு இன்டீரியர் கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கேபினெட்ஸ்லாம் வந்து மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட பாக்ஸோட ஃபினிஷிங் அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து கேபினெட்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேபினெட்ஸில் வந்து பண்ணியிருக்கோம். அதோட கேபினெட்ஸோட லேமினேட்ஸ் அதுக்கப்புறம் ட்ராயர் இதில் வந்து எல்லாத்தையும் இங்கேயே வந்து முடிச்சிருவோம். ஏன்னா அங்கே வந்து ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படூரில் இருக்கும். ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுனாலே வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க்குன்றது வந்து 9 to 6 அந்த மாதிரி தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்லாம் வந்து கேர்கேஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கேர்கேஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு கேர்கேஸ் லிஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ளைவுட் வந்து கட் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து அங்கே போயிட்டு அசம்பிள் பண்ணுறது. பட் என்னென்னா அந்த அசம்பிள் பண்ணி அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகி திருப்பி வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கேர்கேஸ் லிஸ்ட்டு வந்து கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் வந்து ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம், அப்போது டைம் வந்து கொடுக்கணும். கிளைண்ட் சைட்லேருந்து டைமும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ்லேருந்து டைமும் கொடுக்க மாட்டாங்க. டைம்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து டைமிங் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல அப்படின்னா திருப்பி வந்து டைமுக்கு வந்து முடிக்க முடியாது, நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேர்கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா செப்பரேட் ப்ளைவுட்லாம் வந்து எடுத்து அங்கே போயிட்டு அசம்பிள் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட அவாய்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து பாக்ஸ் ஒர்க்கெலாம் கொண்டு வந்தோம். இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து ப்ராப்ளம் தவிர மற்றபடி எங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் எதுவுமே வந்து கிடையாது. ஒரு ஃப்ளாட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 நாள் ஒரு 15 நாளில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவோம். அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேக்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே ரெடி பண்ணி அங்கே போயிட்டு ஃபிட்டிங் ஒர்க் வந்து பண்ணும்போது அப்போது அந்த பாக்ஸு செய்கிற வந்து டைம் டியூரேஷன்ன்றது வந்து இங்கே பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணும்போது டே அண்ட் நைட் வந்து இங்கே பண்ணிடுவோம். அங்கே போயிட்டு ஃபிட்டிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து டோர் எடுத்துருவோம். அப்போது சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா டைமிங்லாம் வந்து ஸ்டே பண்ண விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே பண்ணிட்டு அங்கே போயிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஒர்க்கு தான். யாராவது வந்து புதுசாக வந்து ஃப்ளாட் வந்து இன்டீரியர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியும். மெயின்டெனன்ஸ்லேருந்து 6 மணிக்கு மேலே வந்து ஃப்ளாட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால பாக்ஸ் ஒர்க்குன்றது வந்து இங்கே வந்து பண்ணிடுவோம். பாக்ஸில் வந்து இந்த கேர்கேஸ் இன்னர் பாக்ஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸ். இது இந்த வார்ட்ரோப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை நான் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து எந்த ஒர்க் எதுவுமே வந்து இருக்காது. அப்படியே டைரெக்டாக வந்து போய் ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க்கு தான். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து வீடியோலாம் எடுத்துருவேன். இன்றைக்கி தான் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த பேக்கிங்லாம் வந்து சில இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம். இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வார்ட்ரோப் வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து க்ரோக்கரி யூனிட் இருக்கும், அந்த சைடு காமிக்கிறேன். இது வந்து டால் யூனிட். இந்த டால் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் சேனல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னா சைடில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த சேனல்லாம் வந்து சில டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராயர்ன்றது வந்து பண்ணிடுவோம். இந்த மாதிரி ட்ராயர்ன்றது வந்து பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி வந்து அப்படின்னா இப்போது சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேபினெட்ஸுக்கு மட்டும்தான் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 சேனல் தானே அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா அப்படி வாங்குறது வந்து நாங்கள் கிடையாது. வாங்கினா பல்காக வந்து வாங்கிடுவோம். அப்படின்னா ஒரே சைட்டுக்கு ஒரே வாட்டி. அதனால் வாங்கும்போது வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த சைடெலாம் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டாக் வந்து இருக்கிறதுனால அது அப்படியே வந்து போட்டிருந்தோம். இன்னும் அவங்க வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணல. அதனால் சில இடத்துல ட்ராயர் போட்டிருக்கோம், சில இடத்துல வந்து ஃபுல்லாகவே ட்ராயருன்றது வந்து நாங்கள் போடவே இல்லை.
ரெடி பண்ணியிருக்கோம். டெலிஸ்கோப் சேனல்ன்றது வந்து போடலை. பட் என்னென்னா முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு கேபினெட் அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேபினெட் வந்து இப்படி தான் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ் இல்லைனா செல்ஃப் வந்து கீழே இருக்குது. இது அப்படியே வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட ஒர்க்குன்றது வந்து ஓவராலாக கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே தான் டோர் வந்து போடணும். அதுக்கு தான் வந்து நான் எல்லா வீடியோலையும் வந்து சொல்கிறது என்னென்னா, கிளைண்ட்டுக்கிட்டையும் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கேபினெட் வந்து மேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து சைட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த ஒர்க் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 கிளாம்ப்ஸ் வந்து போடுவாங்க. இந்த சைடும் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாம்ப்ஸ்ன்றது வந்து போட்டுருவாங்க. அப்போ போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னா ஒன்றும் வேலை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதனால தான் மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ஒர்க் வந்து பண்ணுறது. இதுதான் ஒரு சைட்டுக்கு உண்டான வார்ட்ரோப்ஸ். இது 1 2 3 இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டால் யூனிட். ஓவராலாக கேபினெட்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அது பார்க்கும்போது இப்படி இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃபெவிகால் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா எங்கள் மாதிரி கம்பெனியில் வச்சுருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 3M இருக்கும், 3Mலாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் பிராண்ட்லேயே வந்து நிறைய இருக்கும். புல் பாண்டு கூட இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல் பாண்டுன்ற வந்து ரொம்ப கம்மியாக குவாலிட்டி. பட் என்னென்னா அதோட ஸ்பிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கம்மியான ரேட்டில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. கிளைண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது வந்து வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம கொட்டேஷனில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஒரு 10,000 வருது வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்கிறது வந்து ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அந்த 10,000 மட்டும் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த 5,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொட்டேஷனில் வந்து ஆட் பண்ணிடுவோம். இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலராக நிறைய ட்ரம்ஸ்லாம் இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸ்னால் ட்ரம்மோட கலர் சொல்கிறேன். ஒரு பிராண்டில் வந்து ஒரு மாதிரி வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த ஃபெவிகால் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து ட்ரை ஆகுது. நல்ல ப்ரெஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். ப்ரெஸ்ஸிங் இல்லை அப்படின்னா சும்மா கையில் வச்சு ஒட்டி நீங்கள் வெயிட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போ இந்த சைட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ட்ரம்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி அரௌண்ட் வந்து ஒரு 18,000 கிட்ட வந்து வரும். இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு 7,000 6,000 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா 6,000 வச்சுக்கோங்களேன், இது வந்து 18,000 வச்சுக்கோங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு பாருங்கள். அவ்வளோ குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. அது கிளைண்ட் கிட்டலாம் சொல்லிடுவோம், நம்ம கொட்டேஷன் இதுதான் வரும் அப்படின்ட்டு. அது வந்து போட்டுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து நான் அடிஷ்னலாக வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க வந்து அடிஷ்னலாக பே பண்ணிக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் வாங்கி போட்டுருவோம். இதுதான் ஓவராலாக வந்து அதோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஸ்டடி யூனிட்ஸ். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்டடி யூனிட் வந்து இந்த சைடு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த க்ராக்கரி யூனிட்டில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக வந்து காமிக்கிறேன். ஏன்னா இந்த வியூ வந்து உள் சைடு இருக்குது. ஏன்னா இது வந்து டெப்த் வந்து அதிகமாக தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கம்மியாக இருக்கும். மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டால் யூனிட்டில் வந்து ஹாலுக்கு நடுவில் வரும். அப்போ 2 சைடும் வந்து ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று அந்த சைடு வந்து ஒன்று இந்த சைடு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இது டிசைன் பண்ணியிருக்கோம். நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிறைய வந்து தெரியும். எல்லாமே ஒன்று அங்கங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னாடியில் இருக்கிறதுலாம் வந்து பெட்டோட காட் இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்டுக்கு உண்டான மெட்டீரியல். இது கம்ப்ளீட்டாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப், கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப். அதோட செட்டும் இதோட செட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து டிவி யூனிட்டோட செட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டிவி யூனிட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா
6th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரும். 18th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அந்த கேபினெட்ஸ் வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அது வந்து 6th ஃப்ளோரில் இருக்கிற கேபினெட் இது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 18th ஃப்ளோரில் வந்து சேம் அதே கேபினெட் தான். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால் 2 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி வந்து பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நிறைய வந்து அங்கே ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறமா தான் அதோட டிஃப்ரென்சியேஷன், அதுக்கப்புறம் லேமினேட்ஸ் எல்லாம் வந்து கலர்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஒயிட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு கிச்சனுக்கு வந்து பண்ண வேண்டிய வந்து ஒயிட் இது. இந்த ஒயிட் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஒயிட்டுக்கு ஒரு ஃபேப்ரிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒயிட்ன்றது வந்து பேசிக்குங்க. நீங்கள் எந்த இன்டீரியர் கிட்ட கொடுத்தாலும் பேசிக்காக ஒயிட்ன்றது வந்து போட்டுருவாங்க. நீங்கள் கார்பெண்டர்கிட்ட லெவலில் வந்து போனாலும் பேசிக்ன்றது வந்து ஒயிட். ஃபேப்ரிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியாக இருக்கும், ஒர்க்கும் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சிலதெல்லாம் வந்து நீங்கள் நல்ல பிராண்டடில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ விர்கோ மேலெலாம் வந்து போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு கீழெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஃபேப்ரிக்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும், திருப்பி வந்து கிடைக்காது. ஒயிட்டெலாம் அப்படி கிடையாது. நார்மலாக ஆன்லைனில் வந்து நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஐக்கியெல்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக ஒயிட்ன்றது வந்து போட்டிருப்பாங்க. இன்னர் கலர்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து காஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஓவராலாக வந்து கேபினெட்ஸ் வந்து இதாங்க. ஒரு சைட்டுக்கு உண்டான கேபினெட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதோட வியூ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஒன்று தனித்தனியாக இருக்கும். அங்கே போயிட்டு தான் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கேபினெட்ன்றது வந்து எங்கே வரும் அப்படின்றது வந்து நாங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ட்ராயிங்கில் வந்து ப்ராப்பராக கொடுத்ததுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து டிவி யூனிட் என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். ஏன்னா இதில் மொத்தம் டூ பெட்ரூம், அதனால் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருக்கும்போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனானது வந்து வரும். ஏன்னா எந்த கேபினெட்ஸ் எதுக்குன்ட்டு. பட் இருந்தாலும் என்ன தான் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து 1 BHK வந்தாலும் 2 BHK வந்தாலும் கேபினெட்ஸில் வந்து மார்க் பண்ணிடுவோம். அப்போது கன்ஃபியூஷன்ன்றது வந்து எதுவுமே இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணும்போது முடிஞ்சிடும். பட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஈஸியாக வந்து இதெல்லாம் மேக்கிங்லாம் வந்து பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 டேஸில் வந்து மொத்தத்தையும் வந்து முடிச்சிட்டோம். 25 டேஸ்னால் உங்களுக்கு அதிகமாக வந்து சில பேருக்கு வந்து தோணலாம். 25 டேஸ்ன்றது வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ணிட்டோம். அங்கே வந்து ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து கம்மியான நாள் வந்து எடுத்துக்கும், அதிகமாக நாள்ன்றது வந்து எடுத்துக்காது. ஓவராலாக வந்து கேபினெட்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா டைமும் வந்து கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்றது வந்து பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் கம்பெனினால் டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதுவே அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரினா ஒர்க் வந்து பண்ண விட மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. அதோட ஃபேப்ரிக் லேமினேட்ஸ்லாம் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ரொம்ப கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கிரைன்ஸ் டிசைனில் இருக்கும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒயிட்ன்றது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஒயிட்டு தான் இப்படி தான் இருக்கும். ஏன் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா நிறைய அழுக்கு வந்து நிறைய தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் உள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். இப்போ இந்த கலருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பாருங்களேன், அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டல் லுக் இருந்தாலும் ஸ்பாட் லைட்ஸ் வந்து போட்டுக்கலாம், ப்ரொஃபைல் லைட்ன்றதை வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுவுமே வந்து போடலைனாலும் கூட உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.